கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேங்கி நிற்கிறதா? அதை நினைச்சு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்பா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தராங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனிசிஸ் 17 சாப்டர் வெர்ஸ் 2. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. உங்களை எல்லாவற்றிலும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அப்பா சொல்றாங்க. இன்னைக்கு அநேக காரியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், தேங்கி கொண்டு இருக்கலாம். எனக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டிருக்கலாம். பிசினஸ்ல வளர்ச்சி இல்ல, குடும்பத்துல ஒரு சமாதான சந்தோஷம் இல்ல, கடன் பிரச்சனையா இருக்கு, மாற மாட்டேன்து, பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, வேலை ஸ்தலத்துல ஒரு ஆசீர்வாதமே இல்ல, ஒரே பிரச்சனை போராட்டம். இப்படி அநேக காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டிருக்கலாம். வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்தா அப்பா இந்த அருமையான வார்த்தையை சொல்றாங்க. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்றாங்க. நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள் ஆசீர்வாதத்தை அப்பா பெருக பண்ணுவாங்க. உங்க சந்ததி அப்பா பெருக பண்ணுவாங்க. அப்பா உங்க மேல வைத்திருக்கிற அந்த கிருபை இன்னும் அதிகமாக பெருக பண்ணுவார். அப்பாவுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க. அப்பாவுடைய வார்த்தையை நம்புங்க. அப்பா உங்களை நிச்சயமாக பெருக பண்ணுவாங்க. கடைசியில உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஜெனிசிஸ் 22 சாப்டர் வெர்ஸ் 17ல அப்பா சொல்றாங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. மீண்டும் சொல்றாங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்றாங்க. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு விரோதமாய் யார் சத்ருவா இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கான கிருபைகளை அப்பா நிச்சயமாக உங்களுக்கு தருவாங்க. எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்வீங்க. அப்பா சொல்றாங்க சங்கீதம் 23ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களுடைய பாத்திரத்தை அப்பா நிரம்பி வழிய செய்வேன் என்று சொல்றாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஹீப்ரு 10th சாப்டர் வெர்ஸ் 23ல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னா நிச்சயமாக நடக்கும். இங்க நம்ம ஆபிரகாம் குறித்து தான் பார்த்தோம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அப்பா சொன்னாங்க. சில நேரம் இது நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி சில காரியம் சோர்ந்து போனாரு. ஒரு இடத்துல மனைவியோட பேச்சை கேட்டு ஆகார் மூலமா குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாரு. ஒரு இடத்துல எலியேசர் தான் தன்னுடைய பிள்ளை என்று நினைத்தாரு. ஒரு இடத்துல இஸ்மவேல் தான் என்னுடைய பிள்ளை என்று நினைத்தாரு. இப்படி நமக்கும் அநேக காரியங்கள் டிராபேக்ஸா இருக்கும். நமக்கும் விசுவாசத்துல நிலைத்து இருக்கக்கூடாதபடி சில காரியங்கள் நம்ம புல் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அப்பா கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இனி நடக்காதுப்பா, இருக்கிற காரியத்தை வைத்துதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க உங்களுக்கு பிரச்சனையா தான் போய் மாறும். அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். பிரசங்கி 3:11 சொல்றாங்க, அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் காலம் தாமதமாகுதுன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா நடக்கும். உங்களுக்கு எந்த நேரத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு அப்பாவுக்கு தெரியும். நிச்சயமா அப்பா உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். நிச்சயமா அப்பா உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பார். நிச்சயமாக வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா கொடுப்பாங்க. வேலை இல்லாம பாத்துட்டு இருக்கிறீங்களா, அப்பா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலைய அப்பா கொடுப்பாங்க. அப்படி என்னென்ன காரியம் நடக்கலன்னு வேதனையோடு கூட இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இந்த ஆபிரகாமும் விசுவாசத்தின் தகப்பன் தான் சொல்றோம். ஆனா அவரும் நிறைய இடத்துல டல் அடிச்சு போறாரு விசுவாசத்துல. அதனாலதான் அப்பா ஒவ்வொரு அதிகாரமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அப்பா ஒவ்வொரு வாட்டி அந்த வாக்குத்தத்தை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் நீங்க வாக்குத்தத்தை அப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
சில நேரம் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்க கண்களுக்கு முன்பாக வந்து வந்து போகும். அது எதுக்கு அடையாளம்னா, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும், சோர்ந்து போகாத, நிச்சயமா நடக்கும் என்பதற்கு தான் அது ஒரு அடையாளமாக அப்பா காண்பிக்கிறாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்பா வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவருக்கு அப்ப வயசு 75, அவரு குழந்தையே இல்ல. ஆனா அப்பா என்ன வாக்கு கொடுக்குறாங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அந்த ஜாதி அல்ல, இங்க ஜாதின்னா நேஷன்ஸ். அவருக்கு ஒரு குழந்தையே இல்ல, உன் குழந்தைங்க நேஷன்ஸா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்படி சுத்தி இருக்கிற இதெல்லாம் ஒரு நேஷன்ஸ். அப்படி உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். அது கொஞ்சம் எங்கேயாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு குழந்தை கூட இல்ல, அவன நேஷன்ஸ் அளவுக்கு உனக்கு பிள்ளைகளை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்க வாக்குத்தத்தமும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாக்குத்தத்தம். இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத வாக்குத்தத்தம் அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நடக்கும். அதை நிறைவேற்றி முடிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. 13ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனத்துல 13 சாப்டர்ல 14, 15, 16ல ஆபிரகாம் லோத் அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ எங்கெல்லாம் பார்க்கிறியோ நான் அதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், அவனுக்கு குழந்தையே இல்லை, ஆனா அப்பா என்ன சொல்றாங்க, உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்றாங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார். அவர் குழந்தை இல்ல, அவர் சோர்ந்து போயிருக்கலாம். அப்பா திருப்பி திருப்பி சொல்றேன், நீ இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, நான் உன்னை நிச்சயமா நான் பெருக பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்த வசனம் திரும்பி திரும்பி வருது பாருங்க. உங்களுக்கும் அப்பா கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு மறந்தே போயிருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு முன்பாக வரும். நீங்க ஆட்டோல போகும்போது வரும், இல்ல யார் வீட்டுக்காவது போகும்போது இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அந்த வாக்குத்தத்த வசனம் முன்பா வருது பாருங்க. அப்பா உங்களோட கூட பேசுறாங்க. அது நிச்சயமா சீக்கிரமா நடக்க போகிறது என்று அர்த்தம். அதுல 15ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி பாருங்க, 5, 6 வசனத்துல சாப்டர் 15 verse 5 and 6ல அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். இவ்வளவாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்றாங்க. அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 2, 4, 6 வசனத்துல பாத்தீங்கன்னாலும் அப்பா சொல்லுவாங்க, நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. இந்த காலை நேரத்திலும் அப்போ உங்களுக்கும் அதே போலதான் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. நீங்க டிலே ஆகுதுன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அப்பா சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கும். அட் எனி காஸ்ட் இட் வில் பி ஹேப்பன். நிச்சயமா அப்பா செய்வாங்க. இது நடக்கணும்னா நாம என்ன செய்யணும் அதையும் அப்பா சொல்லுவாங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், டியூட்டானமி 28 verse 2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுன்னா எப்படி, பைபிளை நம்ம படிக்கணும். பைபிளை படிச்சுட்டு அந்த பைபிள்ல அப்பா நம்ம எப்படி வாழ சொல்றாங்களோ அப்படி நம்ம வாழணும். அதுக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல நிச்சயமாக பலிக்கும். கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கலாத்தியன் 3rd chapter verse 29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அதே வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தகப்பன் உங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதும் அப்பா நீங்க பெரிய பெரிய அற்புதங்களை செய்றீங்க.
அவங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் சீக்கிரமாய் நடக்கும் என்று சொல்லி இப்பொழுது நீங்க பேசியிருக்கீங்கப்பா. அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறேன்னு பார்க்கிறாங்களோ எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை நீர் தருகிறீரப்பா. அது மரணத்துக்கு எதுவான வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்க. பிள்ளைகளையும் அப்பா நீங்க இப்பொழுதே தொட்டு அவர்களை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக கர்த்தருக்குள் வளர்கிற பிள்ளைகளாய் இப்பொழுதே நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி. குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா சமாதான குறைச்சலை எடுத்து போட்டு குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. இப்பொழுதும் சிலர் பலவீனப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கால்வலி பலவீனம், முதுகுவலி பலவீனம், கழுத்து திருப்ப முடியல, இப்படி அநேக பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பொழுது சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்கான், அப்போது ஜீவனை இறங்குகிறதற்கான் இந்த நொடியே நீர் தழும்புலால சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணி குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீ சுகத்தை தருகிறேன். மறித்தே போயிருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்கான் என்னுடைய நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி தகப்பன். இயற்கைக்கு மேற்பட்ட மிராக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, கிரியேட்டிவ் மிராக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. தலைமுறை கரம் அவர்களை தொடுகிறதுக்காக நன்றி. இப்போதும் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்காங்க. ஏசப்பா நீங்க அவங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற வேதனையோடு பார்க்கிறாங்க. சீக்கிரத்துல அவர்கள் திருமணத்தை நீங்க நடத்தி முடிக்க போறதுக்காக நன்றி. பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. பிரெக்னெண்டா இருக்கவங்க சேஃப் டெலிவரி கொடுக்கறதுக்காக நன்றி. மந்திர தந்திர கிரியை வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கவங்க அவங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத ஆவியில செயலற்று போகிறதுக்காக அக்கினி இறங்கி அவங்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. அவங்க பிசினஸ் பிளரிஷ் பண்ணுகிறதுக்காக வேலை ஸ்தலத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, எப்படியாவது நம்மள வேலையை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வார்த்தையின்படியே உங்களை அப்பா ஆசீர்வதிக்க போறாங்க. அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போக போறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கொடிக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.